ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்னா, லொட்டி சாக்கோ பேன் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை நான் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஹெல்த்தியான முறையில் நான் பண்ண போகிறேன். அது எப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதில் பால் ஊற்றி நல்லா காய்ச்சி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பிஸ்கெட் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் ஹெல்த்தியான முறையில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன், அரிசி மாவு வச்சு. பாருங்கள், இப்படி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் அப்படியே மாறுது. தண்ணியாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே கெட்டியாகுது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்கெட் வச்செல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நான் அரிசி மாவுலேயே பண்ணுறேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தப்போ. பாருங்கள், நல்லா இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியெல்லாம் எதுவும் பிடிக்கக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் சூப்பரான பிஸ்கெட்டில் சாக்லேட் கேக் சூப்பராக செஞ்சுருக்கோம். அதை ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லாவே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுன்னே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆறணுன்னே இதை வச்சு தான் நம்ம லொட்டி சாக்கோ பேன் பண்ண போகிறோம். இப்படி நல்லா ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், சரி, இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ கொக்கோ பவுடர் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். இந்த லாக்டவுனுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. கடையில் போய் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்படியே கரைச்சி விடுங்க. கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள், போதும், நம்மளுக்கு இந்த பதம் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது அது, அதனால் நான் சொல்கிறேன், போதும். இப்போ நம்ம வச்சுருந்ததை ரவுண்ட் ரவுண்டாக இருந்ததை கொஞ்சம் கையை வச்சு ப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கோகோ இது ரெஸ்ட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அதுக்குள்ளே இந்த அரிசி மாவு நம்ம பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க, அதை எடுத்து உள்ளே போடுங்க. அப்படியே போட்டுவிடுங்க. எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவில் பண்ணியிருக்கனால. மேலே அப்படியே பண்ணிவிடுங்க. எடுத்து அப்படியே நல்லா ஊற்றி விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வைங்க. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் ஒரு 1 மணி நேரம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. லொட்டி சாக்கோ பேன் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.